எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் வாழவும் வையகத்தை வாழ வைக்கவுமே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கு. அவர் சொன்ன இதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நூற்று 34வது செய்தி, சொன்னதை செய்யும் அளவும். until it is fulfilled. தேவன் உனக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த செய்தியில் பார்த்தோம், யாக்கோபிட்ட சொல்கிறாரு, அவன் அங்கே அண்ணனை எத்திட்டு ஓடுறான். வழியில் படுத்து கொண்டு இருக்கிற இடத்துல போய் அந்த பயந்தாங்கொழிகிட்ட போய் பாருங்கள் எந்த அளவுக்கு பயம். பிறந்து வளர்ந்த வீட்டையே விட்டு ஓடுறாங்க. அந்த பயந்தாங்கொழிகிட்ட போய் சொல்கிறாரு, எப்பா நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தோலை போல இருக்கும், இந்த காரியங்களை நான் செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறார், உன் கூட தான் பயணிப்பேங்கிறாரு. அதே போல தாவீதோடு தேவன் பயணித்து எப்படி சக்சஸ் பண்ணினார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 12 நிமிடங்கள் பாடங்களை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். கவனியுங்கள், நீங்களும் அதே போல வாழ்ந்து சுகித்து செலுத்திருப்பீர்கள். தேவனால் உங்களை கொண்டு உலகத்தை உலுக்க முடியும். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில அருமையானவர்களே கன்சிஸ்டன்சி இருந்தது. வாட் டஸ் இட் மீன்? ஒரு நிரந்தரமான ஒரு பிடிப்புல வாழ்ந்தான். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களை விட என்னை விட அவனுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு ராஜா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இருக்கிறான், ஒரு சேனையையே ஏற்படுத்தி இவனை சேஸ் பண்ணுறான். 13 ஆண்டுகள் சேஸ் பண்ணுறான். அவைகளின் மத்தியிலும் அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறான். பாருங்க, தேவனால் அவனை ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அவனை அரசனாக்கி சந்தோஷப்பட முடிந்தது. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் உங்களுக்கு ஒன்று சொன்னார் என்றால் அதுதான் டெஸ்டினிங்க, அதுதான் டெஸ்டினி. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிப்பேன். எல்லா சைல்ட் ஆஃப் காடுக்கும் சொல்லியிருக்கிறார். அங்கிள், அப்பையா எல்லாரும் ஷைன் பண்ணல? ஐயா, எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் வெகு சிலர் தான். எல்லாருக்கு தான் சால்வேஷனை உண்டாக்குனாருங்க. எத்தனை பர்சன்ட் எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? எல்லாருக்கும் தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை என்று சொன்னார். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது எல்லா விசுவாசிக்கும் தான் சொன்னார். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுகிறார்? நாட் ஈவன் 1 or 2. கரெக்டா இல்லையா? தாவீது எடுத்துக்கொண்டான், ஏற்றமிகு வாழ்வை கண்டான். அருமையானவர்களே, பாருங்க, 1 சாமுவேல் 16:13 நீதான் நெக்ஸ்ட் கிங்குனே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிக்கட்டுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 Samuel chapter 16 verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஓகே, பாருங்க என்ன சொல்லி அபிஷேகம் பண்றான்? நீ நெக்ஸ்ட் கிங்குங்கிறான். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரி இதை பார்க்குறீங்க. நம்ம நாட்டில் ஒரு பெண் பிரதம மந்திரியாக இருந்திருக்காங்க, ஒரு பெண் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. உங்கள் பேர் சரோஜா. சரோஜா, நீ தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி நான் உங்கள் மேலே ஆயில ஊத்துறேன்னு வைங்க, நீங்கள் ஓடிடுவீங்க. ஐயா, யாரை பார்த்து ஊத்துறீங்க? ஐ எம் குட் ஃபார் நத்திங். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தாவீதை விடையாங்க நீங்கள் மோசம்? எஸ்தரை விடையா நீங்கள் மோசமான சூழ்நிலை இருக்கிறீங்க? அவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு அவனுடைய தகப்பனார் அவனை இக்னோர் பண்ணிட்டாருங்க. ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அந்த தாவீதாலே நான் தேவனால் உயர்த்தப்படுவேன், ராஜஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவேன் என்று அமைதியாக நின்று அந்த ஆயில் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். நீ எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லட்டுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னார். கேட்குறீங்களா? உங்களை தான், உங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்தா சொன்னார், உன்னால கூடாத காரியம். எத்தனை பேர் நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கிறீங்க? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் என்று சொன்னார்.
கண்டுக்கிறதே இல்லை. இன்றைய மதம் அதை கண்டுக்கிறதே இல்லை. யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றார். அதற்கும் இன்றைக்கு மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, சபைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த ஆட்டுடையன் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது பாருங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார் 138வது சங்கீதம் 8வது வசனம், 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஏனென்றால் உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நீ இடையில விட மாட்டீர், நெகிழ விடாதிருப்பீர். அதாவது அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் ஓய மாட்டார்ப்பா. இன்னைக்கு தலைப்பு என்ன? சொன்னதை செய்யும் அளவும். until it is fulfilled. நீ என்னோட பயணி மகனே மகளே. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னுடைய செய்திகளை கேளு, நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்கை வாசி, வேற எதுவுமே வேண்டாம். எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உன் தலையில கெட்டு வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதற்காக தான் தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார் மகனே மகளே. ஹல்லேலூயா. பெரிய மலை மாதிரி வந்தான் கோலியாத். தேவன் அவனை வெட்கப்பட விட்டுட்டாரா? நீ அதோட பெரிய சேலஞ்சில் இருக்கிறியா? யோசிங்க. 40 நாட்கள் ஒரு ராஜாவும் ஃபுல்லி எக்யூப்ட் ஆர்மி இந்த ராட்சதரை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஆட்டு இடையன் பூனி ஊதி தள்ளிட்டான். ஏன்? அவனுக்கு வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால் நான் ஒரு சேனைக்குள். எப்போ அந்த ஒரு கோலியாத் இல்லை, கோலியாத் நீ ரொம்ப டாலாக இருக்கிற, உட்காரு, உன் பேல ஒரு 10,000 பேர் இருக்கானே, அத்தனை பேருடைய தலையை எடுத்து அத்தனை பேரையும் இன்னைக்கு பிரியாணி போட போறேங்கிறாங்க. நாளைக்கு இல்லை, இன்றைக்கு அவர் உனக்கு எழுதி தருந்திருக்கிற எல்லாவற்றையும் செய்யும் அளவுக்கு உன்னை விட்டு இடையில விட்டுட்டு போயிடுவாரா? ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் நடுத்தெருவில் நிற்கிறீர்கள்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியவில்லை அருமையானவர்களே. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்ம இடையில விட்டுற மாட்டார். அதான் டாபிக் இல்லையா? இந்த பயங்கரமான திரட்டு ராஜாட்டத்திலிருந்து அந்த பயணத்தை, அந்த வெற்றி பயணத்தை தடை செய்வதற்கு சவுல் எத்தனித்தான். ஆனா அதை தடுக்க முடியவில்லை பாருங்கள். ஏன்? சொன்னதை செய்யும் அளவும் உன்னோடு கூட இருந்து அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். உனக்கு யாரெல்லாம் சத்துருவங்க அத்தனை பேரையும் தேவன் பயங்காட்டுவார்ல, பயங்காட்டி தான் வச்சிருக்கிறார். உனக்கு அது தெரியல, நீ அவனை பார்த்து பயப்படுற. உனக்கு 2.5 கோடி ரூபா கடன், அந்த கடன் பிசாசு உன்னை பார்த்து பயந்து போயிருக்குப்பா. உனக்கு கேன்சர் வியாதி 4th ஸ்டேஜ், அந்த பிசாசு உன்னை பார்த்து பயந்து போயிருக்குது. நீ 12th எக்ஸாம் எழுத போறா, நீ எக்ஸாமை பார்த்து பயப்படுற, அந்த எக்ஸாம் உன்னை பார்த்து பயப்படுது. ஏன்? பயப்படுத்துகிற தேவன் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தாவீதுக்காக சவுல் ராஜாவை பயங்காட்டி வைத்த தேவன், அந்த தாவீதை புத்திமானாக உயர்த்தின தேவன். ஐயா, அந்த தாவீதுக்கு இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து உனக்கு ஞானமாய் இருக்கிறார். அப்ப நீ தாவீதோட புத்திசாலி அல்லவா? 1 கொரிந்தியர் 1:24, அவர் உனக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார். ஞானத்தை தரல தேவனே எனக்கு ஞானங்க, எனவே நான் கல்லறையையும் காலி செய்வேன், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், மகா புத்திமானாய் நடந்தார். ஏன்? தாவீதுக்கு மேலே சொல்லப்பட்டதை நிறைவேற்ற வரைக்கும் அந்த பொறுப்பை தேவனே எடுத்துக்கொண்டார். உனக்கு எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவனே பொறுப்பேற்று இருக்கிறார். தாவீதை போல தேவனோடு பயணிப்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள், துணிந்து நிற்பாய். ஹல்லேலூயா. இதை இல்லைன்னா அருமையானவர்களே, தாவீதால ராஜாவாக ஆகியிருக்கவே முடியாதுங்க. ஆமே, அதை நான் வாசிக்கட்டும், அந்த டெஸ்டினியை வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் chapter 5 verse 4.
தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாக இருந்தால் அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அப்பொழுது தேசம் அமைதலாக இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவித்து இந்த பூமியை ஆசீர்வதிக்கும்படியாக, அருமையானவர்களே, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றும் வரைக்கு, until it is fulfilled, அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அருமையானவர்களே, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை அவர் உனக்கு வாக்கு பண்ணவில்லையா? ஏசாயா 55:3ங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை அப்படி என்றால் என்ன பொருள்? அவன் 1000 தப்பு பண்ணாங்க. அப்போ எப்படி அவனாலே தேவனோடு சஸ்டைன் பண்ண முடிஞ்சது? இத்தனை பாவத்தை பண்ணிட்டு தேவனை எப்படி விசுவாசிக்க முடிந்தது? அதுதான் கிருபை. அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அதை உனக்கு எழுதி தந்து இருக்கிறார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.